Hello friends, welcome to Fantasy with Tamil YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்தியாவுக்கும் அண்ட் பங்களாதேஷ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கிற ஃபர்ஸ்ட் T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ கிட்டத்தட்ட ரெண்டு பேர் டீம் இந்தியா அண்ட் பங்களாதேஷ் ரெண்டு பேருமே டெஸ்ட் மேட்ச் வந்து பிளே பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ ரெண்டு மேட்ச் வந்து நடந்துருச்சு. அந்த ரெண்டுலயுமே இந்தியா தான் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச் T20 மேட்ச் ஃபர்ஸ்ட் தான் நடக்க போகுது. அந்த வெனு எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா குவாலியர்ல தான் நடக்க. அதாவது புதிய மாதவர் சந்தியா கிரிக்கெட் ஸ்டேடியம் குவாலியர்ல தான் வந்து நடக்க இருக்குது. இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் இதுதான் T20 மேட்ச் வந்து நடக்க ஃபர்ஸ்ட் மேட்ச். ஸோ இந்த வெனுவில் ஃபர்ஸ்ட் T20 மேட்ச் இப்போ வந்து நடக்க போகுது. இதுக்கு முன்னே வரையும் பார்த்தீங்கன்னா T20 மேட்ச்னு எதுவுமே பெருசாக அந்த வேலை நடந்ததே கிடையாது. ஓடிஐ மேட்ச் மட்டும் தான் நடந்திருக்கு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் T20 மேட்ச் அந்த வெனுவில் வந்து நடக்க போகுது. அந்த ஃபர்ஸ்ட் மேட்சுமே இந்தியா அண்ட் பங்களாதேஷ் தான் வந்து பிளே பண்ண போறாங்க. ஓகே, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 6ஆம் தேதி வந்து நடக்க இருக்கு. டைமிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா இரவு 7 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்குங்க. ஸோ வெனு ஆல்ரெடி சொன்னதுதான் குவாலியர்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்கு. இந்த மேட்ச் சார் இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் T20 மேட்ச். இதுவரையும் எந்த ஒரு T20 மேட்ச் வந்து பிளே பண்ண கிடையாது. எந்த ஒரு ரெக்கார்டும் கிடையாது. பட் ஓடிஐ மேட்ச் வந்து பிளே பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஓடிஐ மேட்சோட பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வெனு ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்ஸ்மேனுக்கு தான் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெனோட ஆவரேஜ் ஸ்கோரே வந்து பாத்தீங்கன்னா 260+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து அடிச்சிருக்காங்க. ஓடிஐ மேட்ச்ல ஹையஸ்ட் ஸ்கோர் இந்தியா தான் வந்து அடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 450க்கு மேல அடிச்சிருக்காங்க ஓடிஐல இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வெனுல T20 பொறுத்த வரைக்கும் ஒரு 180 வரையும் அடிக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறதும் ஒரு ரெக்கார்டா வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இன்ன வரையும் அந்த வெனுல T20 மேட்ச் எதுவும் பிளே பண்ணதுனால ஒரு ஆவரேஜா என்ன ஸ்கோர் அப்படிங்கிறது தெரிய வரல. ஸோ ஓடிஐ மேட்ச்ல இருந்து பிளே பண்ணத வரையும் கணக்க வச்சு ஸோ இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் ஒரு 180 வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு ஹையஸ்ட் ஸ்கோர் வெனுவா தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க குபேர வெனுவை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வெனுல ஓடிஐ மேட்சோட ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸோட விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா ரெண்டு பேருக்குமே பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் இல்லைங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஒரு 40 விக்கெட் எடுத்திருக்காங்கன்னா ஸ்பின்னர்ஸ் ஒரு 36 விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஸ்பின்னர்ஸ் ரெண்டு பேருமே ஈக்குவல் சப்போர்ட்டிங்கா தான் வந்து இருக்கும் இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் விக்கெட்டிங் ஆப்ஷனுக்கு. இந்த வெனு முழுக்க ஹையஸ்ட் ஸ்கோர் வெனுவா தான் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. முழுக்க ஃப்ரெண்ட் பேட்ஸ்மேனுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகே, பாருங்க நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் சுமால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதுல இருந்து உங்களுக்கு தகுந்த பிளேயர்ஸ் அல்லது கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ஏதாச்சும் ஒன்று சேஞ்ச் பண்ணி பிளே பண்ணி வரணும் ஒரு பெஸ்டான ஆப்ஷனா வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் இருக்க பாப் ஆப்ஷனா இருக்கட்டும் அல்லது குபேர் ஆப்ஷனா இருக்க டியோ ஆப்ஷனா இருக்கட்டும், அது ரெண்டுல நாங்க எந்த பிளேயர்ஸை ட்ரை பண்றோமோ அதே பிளேயர்ஸை வந்து பாத்தீங்கன்னா டெலிகிராம்லயும் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். சார் இந்த பர்டிகுலர் பிளேஸ் நாங்க ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லி நாங்க டெலிகிராம்ல வந்து கொடுத்துட்டு இருக்கோம். சரி, அந்த ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணலாம், தாராளமா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்போர்ட்ஸ் ஆப்ல நாங்க ட்ரை பண்ற ஆப்ஷனுக்கு வின்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் டெலிகிராம்ல வந்து கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதுவும் பார்க்காம போய் பாருங்க. அது வந்து உங்களுக்கு பெஸ்டான ஆப்ஷன் இருக்கும். ஸோ எந்த பிளேயர் அப்படிங்கிறது நாங்க உங்களுக்கு கொடுக்கும்போது அதே பிளேயர் நீங்க ட்ரை பண்ணாலும் தாராளமா வந்து ட்ரை பண்ண ஒரு பெஸ்டான ஆப்ஷனா வந்து இருக்கும். ஓகே, பாருதுதான் ரெண்டு டீமோட ஹெட்வெட் ரெக்கார்ட். ஸோ ஹெட்வெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 14 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல இந்தியா தான் 13 மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. பங்களாதேஷ் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தாங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்தியா தான் பியூர்லி அப்ரைட், ரொம்ப ஹெட்ல அப்ரைட்ல இருக்கிறது வந்து இந்தியா தான் வந்து இருக்காங்க. ஸோ லாஸ்ட் T20 லாஸ்ட் 5 T20 மேட்சோட ரெக்கார்டை பார்க்கும்போது இந்தியா லாஸ்ட்ல அந்த 5 மேட்ச்லுமே வந்து வின் பண்ணியிருக்காங்க. பங்களாதேஷ் லாஸ்ட்ல அந்த 5 மேட்ச்லுமே வந்து லாஸ் ஆயிருக்காங்க. ஸோ இந்தியா அண்ட் பங்களாதேஷ்க்கு இடையில நடந்த ஹெட்வெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் ஸோ T20 பொதுவா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்தியா லாஸ்ட் அந்த 5 மேட்சுமே வந்து வின் பண்ணியிருக்காங்க. பங்களாதேஷ் லாஸ்ட் அந்த 5 மேட்ச்ல 3 மேட்ச்ல வின் பண்ணியிருக்காங்க. 2 மேட்ச்ல வந்து லாஸ்ட் ஆயிருக்காங்க பொதுவா இருக்க T20 பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ அடுத்ததா நீங்களும் நம்ம குபேர ஃபேண்டசி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணலைன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FG. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கான்டெஸ்ட்டுக்கு ரொம்ப பெஸ்டா இருக்குங்க. ஸோ மோஸ்ட்லி குபேரா அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே எல்லாருமே 99% யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த டியோ அப்படிங்கிற ஆப்ஷன் தான். ஸோ இந்த டியோ பொறுத்த வரைக்கும் பிக் ஒன் பிளேயர் வின் மோர் மணி அந்த ஆப்ஷன் இருக்கனால மோஸ்ட்லி எல்லாரும் பிக் பண்றது இந்த டியோ ஆப்ஷன் தான் பிக் பண்ணுவாங்க. காரணம் இதுல வந்து நம்ம ஒரு 11 பேர் கொண்ட டீமை கிரியேட் பண்ண தேவையில்ல. கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. அவங்க கொடுத்துருக்க 5 பிளேயர்ல இருந்து எனி ஒன் பிளேயர் நம்ம பிக் பண்ணா போதும். அந்த பிளேயர் நம்மளுக்கு வந்து வின் பண்றதுக்கான அதிக வாய்ப்புகள் வந்து இருக்கு. இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா
நம்ம மோத போற ஆப்னண்ட் ஒரே ஒருத்தர் மட்டும்தான். அந்த ஆப்னண்ட் எந்த பிளேயரை பிக் பண்ணிருக்காரு அப்படிங்கறத கூட நம்மளால பார்க்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஆப்னண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா பிக் பண்ணிருக்காங்க அப்படின்னா ரோஹித் சர்மாவோட பிளஸ் என்ன மைனஸ் என்ன நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு ஆப்னண்ட் டபுள் ஆப்ஷன்ல யார் இருக்கா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாக்க நம்ம பிளேயர்ஸ் வந்து நம்ம பிக் பண்ணலாம். ரொம்ப ஒரு பெஸ்டான ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ இந்த டியோ ஆப்ஷனுக்கு நாங்க யாரை ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன் நம்ம டெலிகிராம்ல வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்க ட்ரை பண்ணாலும் தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாம நம்ம இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி முற்றிலும் ஃப்ரீ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்க டெபாசிட் பண்ற மணிக்கு அவங்க ஜிஎஸ்டிங்கிறது ₹1 கூட வந்து பிடிக்கிறதே கிடையாது. ஸோ மறக்காம நம்ம குபேர ஃபேண்டசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FG. பாரத ரெண்டு டீமோட பாசிட்டிவ் பிளேயிங் யார் யார் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்ப்போம். அபிஷேக் சர்மா அண்ட் சஞ்சு சாம்சன் இவங்க ரெண்டு பேரும் வந்து இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. சஞ்சு சாம்சன் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். சூரியகுமார் யாதவ், ரியான் பராக், ஹர்திக் பாண்டியா, ரிங்கு சிங், சிவம் துபே, ரவி பிஸ்னாய், வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷதீப் சிங் அண்ட் மயங்க் யாதவ் இவங்க தான் இந்தியாவோட ஒரு பாசிட்டிவ் பிளேயிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்ததா பங்களாதேஷோட பிளேயிங் பொறுத்த வரைக்கும் சாண்டோ அண்ட் தன்சித் ஹாசன். ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. சாண்டோ தான் இந்த டீமோட கேப்டன்ஷிப் வந்து பண்ணிட்டு இருக்காரு. லித்தின் தாஸ் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். ஹரிதாய், மஸ்முதுல், ஜாகர் அலி, மெஹதி ஹாசன், ரிசாத் ஹுசைன், முஸ்தபிசுல் ரஹ்மான், தஸ்கித் அகமது, அடுத்ததா சபீர் இஸ்வால். ஸோ இவங்க தான் வந்து பங்களாதேஷோட ஒரு பாசிட்டிவ் பிளேயிங் ஆப்ஷன் வந்து இருக்காங்க. ஓகே, பார்த்தா ரெண்டு டீமோட டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் யார் யாரு, அவங்களோட பிளஸ் ஆர் மைனஸ் என்னென்ன அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்ப்போம். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன் அண்ட் ஹர்திக் பாண்டியா இவங்க ரெண்டு பேரும் வந்து டபுள் ஆப்ஷன் பிக்ல வந்து இருக்காங்க. ஸோ சிவம் துபே வந்து இருக்காரு. சிவம் துபேக்கு மோஸ்ட் பவுலி பவுலிங் ஆப்ஷன் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான் இருக்கு. காரணம் ப்ராப்பர் 5 பவுலர்ஸ் இருக்காங்க. அந்த 5 பவுலருமே 4 ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் எனி ஒன் பவுலர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகபட்ச ஸ்கோர் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரு ஓவர் 2 ஓவர் சிவம் துபே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி 90% சிவம் துபே பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே கம்மியா தான் வந்து இருக்கு. ஸோ இந்த இதுல சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். ஸோ பேட்டிங் வந்து இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாரு. சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ஒரு பேட்ல இருந்து மினிமம் ஒரு 30ல இருந்து ஒரு 35+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான பேட்ஸ்மேன். செகண்டா பவுல் பண்ற கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது அவர் ஃபேண்டசி நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவரோட பிளஸ் இன்னொன்னு என்ன பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் பண்றாரு. அதுவும் டாப் ஆர்டர்ல பேட்டிங் வேற வந்துடுறாரு. ஸோ விக்கெட் கீப்பிங் கிடைக்கக்கூடிய ஒரு 16 டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4 ஓவரால் ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் நம்ம விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு ஆவரேஜா தான் வந்து வச்சிருக்கேன். ஏன்னா இந்த வெடுவை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்ஸ்மேனுக்கு சப்போர்ட்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் ப்ராபப்லி ஒரு ரன் அவுட் ஸ்டெம் பீட் அப்படி கேச்சஸ் கிடைக்கணும் ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். ஒரு 20-25 அப்படிங்கிறத நம்மளால எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதனால ஆவரேஜா ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட் விக்கெட் கீப்பிங் கிடைக்குது. டீம் இருக்கக்கூடிய ஒரு 4 போது ஓவரால ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் விக்கெட் கீப்பிங் மூலமா அண்ட் பேட்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது விட்டுது நம்ம ஒரு 30+ ஸ்கோர் வரும் கூட எதிர்பார்க்கலாம் பேட்டிங்ல இருந்து. ஸோ 30 35-40 கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம ஆவரேஜா போர்த் இன்னிங்ஸ் வந்து ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் ஓவராலா ஒரு 45ல இருந்து ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு சூட்டபிளான பிளேயரா இருப்பாரு சஞ்சு சாம்சன். சஞ்சு சாம்சன் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட். பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படிங்கும்போது ஒரு டீமுக்கு கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்டான ஆப்ஷனா வந்து இருக்கும். அடுத்த ஹர்திக் பாண்டியா. ஸோ ஹர்திக் பாண்டியா ஒரு 4 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுவாருங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி 4 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுவாரு. அண்ட் பவர் பிளேல ஃபர்ஸ்ட் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அண்ட் டெத் ஓவர்ல பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஹர்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும். ஸோ ஹர்திக் பாண்டியா மோஸ்ட் ப்ராபப்லி ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா இவருக்கு நம்ம ஒரு 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். ஸோ செகண்டா பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் விட்டு நம்ம எதிர்பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாங்க 2ங்கிறது 3 கூட நம்ம எதிர்பார்க்கலாம். என்னோட பர்சனல் கருத்து. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி 2 விக்கெட் அப்படிங்கறத விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல ஹர்திக் பாண்டியா வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம ஆவரேஜா போத் இன்னிங்ஸ்லயும் 1 விக்கெட் அப்படி வச்சாலும் ஒரு 25 டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4 சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 29+ ஃபேண்டசி பாயிண்ட் ஒரு பவுலிங்ல இருந்து வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம பேட்டிங் டாப் ஆர்டர்லயே வந்துடுறாரு. ஸோ டாப் ஆர்டர்ல ஒரு 2 விக்கெட் 3 விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா இவரோட பேட்டிங்கை கொஞ்சம் அப்பர் கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பர்டிகுலரா செகண்டா பேட் பண்ணும்போது செகண்டா பேட் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் ஸ்கோர் டார்கெட் என்ன தெரிஞ்சிடும். ஸோ டாப் ஆர்டர்ல இருக்கவங்க ஒரு 3 விக்கெட் வந்து விழுந்துட்டாங்க அப்படின்னா ஸோ ஹர்திக் பேட்டிங் டாப் ஆர்டர் போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் ஹர்திக் பாண்டியா குயிக் ஃபயரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 to 20+ ரன் ஒரு 10 பால்ல ஒரு 20-25+ ரன் வரும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி ஹர்திக் பாண்டியாக்கு போத் இன்னிங்ஸும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க. பேட்டிங் வந்து ஒரு ஆவரேஜா ஒரு 25 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் எதிர்பார்க்கலாம். அண்ட் பவுலிங்ல போத் இன்னிங்ஸ் எடுத்து ஒரு விக்கெட் எடுத்துட்டாலும் ஒரு 25, டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4, கிட்டத்தட்ட ஒரு 55ல இருந்து ஒரு 60 பிளஸ் ரன்னுங்கிறது ஒரு ஆவரேஜா ஒரு ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் எடுத்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க. 1 or 2 டீமுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ஒரு சூட்டபிளான பிளேயரா வந்து இருப்பாரு. டபுள் ஆப்ஷன் வைஸ்ல டாப் ஆர்டர்ல இருக்கிறதுல சஞ்சு சாம்சன் அண்ட் ஹர்திக் பாண்டியா இவங்க 2 பேரும் தான் வந்திருக்காங்க இந்திய டீமை பொறுத்த வரைக்கும். அதே பங்களாதேஷ் எடுத்துக்கிட்டீங்கன்னா மெஹதி ஹாசன் அண்ட் நிதின் தாஸ் இவங்க 2 பேரும் டபுள் ஆப்ஷன் பிக்ல வந்திருக்காங்க. நிதின் தாஸ் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். சேம் சஞ்சு சாம்சனுக்கு என்ன ஆப்ஷன் சொல்லணும் அதே ஆப்ஷன் தான். என்ன ஒண்ணு சஞ்சு சாம்சன் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு, நிதின் தாஸ் இன்னிங்ஸ் வந்து 1 down இறங்குறாரு. ஸோ டாப் ஆர்டர்ல ஒரு விக்கெட் விழுந்துரும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நிதின் தாஸ் மஸ்ட் ட்ரை. என்னை பொறுத்தவரைக்கும் போத் இன்னிங்ஸும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க. போத் இன்னிங்ஸ் எடுத்து ஒரு 15 பிளஸ் ரன் அடிச்சாலும் ஒரு 20 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட், டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4 ஓவரால ஒரு 24 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் பேட்டிங்ல இருந்து கிடைக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. அண்ட் விக்கெட் கீப்பிங்ல கிடைக்கக்கூடிய ஒரு 16 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட்ங்கும் போது ஓவரால ஒரு 40ல இருந்து ஒரு 45 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிதின் தாஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு ஆவரேஜா ஒரு 40 இருந்து 45 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் நிதின் தாஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் போத் இன்னிங்ஸும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. ஒரு பெஸ்டான ஆப்ஷனா வந்து இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா மெஹதி ஹாசன். ஸோ மெஹதி ஹாசன் பொறுத்த வரைக்கும் அவர் 4 ஓவர்னு வந்து பவுல் பண்ணிடுவாரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஆஃப் பவுல் பண்ணும்போது இவட்டு வந்து நம்ம 1 அதிகபட்சம் ஒரு 2 விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். காரணம் அந்த பிச்சு யூஸ்டு பிச்சு ஆக ஆக செகண்ட் ஆஃப் பவுல் வந்து ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸ்டார்டிங்ல அந்த பவர் பிளேல கொஞ்சம் ஃபாஸ்ட் பால் கொஞ்சம் சப்போர்ட்டிங் இருந்தாலும் செகண்டா அந்த பிச்சு யூஸ்டாக ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் சைட்லி சப்போர்ட் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் மெஹதி ஹாசன் டபுள் ஆப்ஷன் பிக்ல வந்திருக்காரு. செகண்டா பவுல் பண்ணும்போது விட்டு நம்ம 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல இருந்து பாத்தீங்கன்னா மினிமம் 15ல இருந்து ஒரு 20 பிளஸ் ரன் வரையும் குயிக் ஃபயர் ஆடக்கூடிய ஒரு எலிஜிபிளான ஒரு பிளேயர். கடைசியா அந்த ஒரு 2 ஓவர் 3 ஓவர்ல பேட்டிங் வராரு அப்படின்னா இவரு நம்ம ஒரு 15ல இருந்து 20 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் எதிர்பார்க்கலாம். ஸோ போத் இன்னிங்ஸ் எடுத்து ஒரு விக்கெட், டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4 ஓவரால ஒரு 50ல இருந்து ஒரு 55 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் ஒரு ஆவரேஜா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இங்க அடுத்ததான் லோ பர்சன்டேஜ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யார் யாரு அப்படிங்கறத பார்ப்போம். ரியான் பராக், வருண் சக்கரவர்த்தி அண்ட் மயங்க் யாதவ். இவங்க 3 பேருமே லோ பர்சன்டேஜ் இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரியான் பராக். ரியான் பராக் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லோ பர்சன்டேஜ் இருக்காங்க. போத் ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா ட்ரை பண்றாங்க. இவர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. என்னை பொறுத்த ஒரு பேட்டிங் ஆர்டர் வந்தாருன்னா இவருக்கு நம்ம ஒரு 25 பிளஸ் ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். 25 போது ஒரு 30 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட், டீம் கூட ஒரு 4. ஸோ ஓவராலா ஒரு 34 தான் ஒரு 35 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அன்எக்ஸ்பெக்டடான 1 or 2 கேச்சஸ் பிடிச்சிட்டாருன்னா ஒரு ஆவரேஜா ஒரு கேச்சஸ் வச்சாலும் ஒரு 8ங்கும் போது ஓவரால ஒரு 45ல இருந்து ஒரு 50 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கறத விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரியான் பராக் வருவாரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு வந்து கொடுத்து பாருங்க. இல்ல டாப் ஆர்டர்ல இருக்கவங்களே ஒரு 15 ஓவர் வரையும் பேட் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் தான் விக்கெட் விழுவும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ இவர் வந்து ஒரு 50 ஆப்ஷன் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. காரணம் அந்த 15 ஓவருக்கு மேல ஹர்திக் பாண்டியா வந்து பேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு மோஸ்ட் ப்ராபபிலி. ஸோ எல்லா பாலுமே கொஞ்சம் அக்ரெசிவ் ஆடுறதுனால ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து ஒரு முன்னுரிமை வந்து அதில் கொடுத்துருவாங்க. வருண் சக்கரவர்த்தி அண்ட் மயங்க் யாதவ். ஸோ 2 பேருமே ரொம்ப லோ பர்சன்டேஜ் இருக்காங்க. பர்டிகுலர் 2 பேருமே செகண்டா பவுல் பண்றாங்க அப்படின்னா மஸ்ட் ட்ரை. ஸோ செகண்டா பவுல் பண்ணும்போது 2 பேருமே 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் தான் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ வருண் சக்கரவர்த்தி அண்ட் மயங்க் யாதவ் 2 பேருமே செகண்டா பவுல் பண்ணும்போது ஒரு இம்பார்ட் வந்து கொடுத்து பாருங்க. ஸோ இவங்கள்ட்ட ஒரு பிளஸ் என்ன பார்த்தீங்கன்னா 2 பேருமே 4 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுறாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஒரு விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் நம்ம எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்ணும்போது ஸோ ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் சப்போர்ட்டிங்கா இருக்கும் காரணத்தினால 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். அதிகபட்சம் 3 கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். வருண் சக்கரவர்த்தி அண்ட் மயங்க் யாதவ். ஸோ வருண் சக்கரவர்த்தி மயங்க் யாதவ் செகண்டா பவுல் பண்ணும்போது மஸ்ட் ட்ரை. இல்ல இந்த ரிஸ்க் எடுக்கிறேன் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற மாதிரி ரிஸ்க் எடுக்கிறனாலும் தாராளமா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா தன்சித் ஹாசன், ரஷீத் ஹுசைன், அகமது. ஸோ இவங்க வந்து பாகிஸ்தான்ல ஒரு ரொம்ப லோ பர்சன்டேஜ் இருக்க ஒரு பிளேயரா வந்து இருக்கிறாங்க. ஸோ தன்சித் ஹாசன். தன்சித் ஹாசன் போத் ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட தனிப்பட்ட கருத்து பேட்டிங் வந்து ஆவரேஜா ஒரு 25ல இருந்து ஒரு 30 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரும் இவிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு, பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது 30 ஃபேண்டசி பாயிண்ட்ங்கிறது ஒரு 35ங்கிறது ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டீமுக்கு கூட ஒரு 4 ஓவரால ஒரு 40 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரும் இவட்டு வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படின்னா எதிர்பார்க்கலாம். அண்ட் அந்த எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய கேப்சன் கிடைக்கக்கூடிய ஒரு ஃபேண்டசி பாயிண்ட்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ தன்சித் ஹாசன் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்து பாருங்க. பாரத ரஷீத் ஹுசைன்
ஸோ ரஷீத் ஹுசைனை பொறுத்த வரைக்கும் செகண்டா பவுல் பண்றாரு அப்படின்னா மஸ்ட் ட்ரை, 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ஒரு பேட்டிங் ஆர்டர் கிடைக்குமா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் தான். ஸோ ஒரு பவுலிங் வந்து 2 விக்கெட் அப்படிங்கிறத விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அது ஃபர்ஸ்ட் செகண்டா பேட் பண்றாங்க பங்களாதேஷ் அப்படின்னா மோஸ்ட் ப்ராபபிலி ஒரு பேட்டிங் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ பேட்டிங்ல இருந்து ஒரு 15+ ரன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட், ஒரு 25 ஓவரால ஒரு 35ல இருந்து ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அதே செகண்டா ஒரு பவுல் பண்ணும்போது 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரஷீத் ஹுசைனை பொறுத்த வரைக்கும். ரஷீத் ஹுசைன் செகண்டா பவுல் பண்ணும்போது மஸ்ட் ட்ரை. தஸ்கின் அகமது, ஸோ தஸ்கின் அகமதை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க பங்களாதேஷ் அப்படின்னா மஸ்ட் ட்ரைங்க. அவரோட 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுவாரு. கடைசி இந்த டெத் ஓவர்ல பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல தஸ்கின் அகமது ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 2 விக்கெட் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே செகண்டா பவுல் பண்றாருன்னா அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். மோஸ்ட் ப்ராபபிலி ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா தஸ்கின் அகமது ஒரு எம்பால வந்து கொடுத்து பாருங்க. செகண்டா பவுல் பண்றாங்க 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்ததா ஹை பர்சன்டேஜ்ல சேஃபான பிளேயர்ஸ் யார் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா, சூரியகுமார் யாதவ், ரவி பிஸ்னாய் அண்ட் ஹர்ஷதீப் சிங், இவங்க 4 பேருமே ஹை பர்சன்டேஜ் வந்து இருக்காங்க. அபிஷேக் சர்மா, ஸோ அபிஷேக் சர்மா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ஒரு இம்பால் வந்து கொடுத்து பாருங்க. செகண்ட் பேட் பண்றாரு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20+ ரன்லயே கொஞ்சம் இயர்லயே விக்கெட் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஆவரேஜா செகண்டா பேட் பண்ணும்போது நம்ம ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதே ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா கிட்டத்தட்ட இவர்கிட்ட வந்து நம்ம 50ல இருந்து ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் பேட்டிங் இருந்து மட்டுமே நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அபிஷேக் சர்மா ஃபர்ஸ்ட் பேட்னா ஒரு மஸ்ட் ட்ரை. அதே அப்படியே ஆப்பனன்ட்ல சூரியகுமார் யாதவ், ஸோ போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. ரொம்பவே ஒரு சூப்பரான பிக்கா வந்திருக்கும். பர்டிகுலரா இவர் செகண்டா பேட் பண்ணும்போது அவர் பர்டிகுலர் ஸ்கோர் இதுதான் ஃபிக்ஸ் பண்ணிட்டாருன்னா அவர் ஃபேண்டசி வேல்யூ நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. ஸோ இவர்கிட்ட வந்து சூரியகுமார் யாதவ் என்னை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட். இவற்றுக்கு ஒரு மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேப்டன்ஷிப் பண்றாரு. ஸோ அந்த கேப்டன்ஷிப் பண்றதுனால லாங் ஆஃப்ல வந்து ஃபீல்டிங் வந்து அவருக்கு வந்து இருக்காரு. அந்த பவுண்டரி லைன் வந்து ஃபீல்டிங் வந்து பண்ண மாட்டாரு. மோஸ்ட் ப்ராபபிலி அந்த பவர் பிளே, அந்த மிடில் ஆர்லயே வந்து ஃபீல்டிங் பண்றதுனால ஸோ ஒரு அன்எக்ஸ்பெக்டடான கேட்சஸ் பிடிக்க வாய்ப்புகள் தான் வந்து இருக்குமா இல்லையா, கம்பல்சரி கேட்சஸ் மூலம் கிடைக்கிற பாயிண்ட்ஸ் வந்து இருக்குமாங்கிறது என்னை பொறுத்த ஒரு கொஸ்டின் மார்க். இவரை பொறுத்த வரைக்கும் கடைசி அந்த 3 ஓவர் வந்து பாத்தீங்கன்னா லாங்ல வந்து நிக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த 18, 19, 20 அந்த 3 ஓவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த லாங்ல வந்து ஒரு ஃபீல்டிங் பொசிஷன் வந்து சேஞ்சஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் போது ஒரு 8ல இருந்து ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கலாம் இல்லையா. ஸோ ஒரு கம்பல்சரி கேட்சஸ் மூலம் கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 8 பாயிண்ட் வரையும் எடுத்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ சூரியகுமார் யாதவ் என்னை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்து பாருங்க. அடுத்த ரவி பிஸ்னாய் அண்ட் ஹர்ஷதீப் சிங். ஸோ ஹர்ஷதீப் சிங் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா மஸ்ட் ட்ரை. கிட்டத்தட்ட ஒரு 2 விக்கெட், ஸோ அதிகபட்சம் ஒரு 3 விக்கெட் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. ஸோ கடைசி அந்த டெத் ஓவர்ல பவுல் பண்றதுக்கான மோஸ்ட் ப்ராபபிலி வாய்ப்புகள் வந்திருக்கு. ஸோ ஹார்திக் பாண்டியா அண்ட் ஹர்ஷதீப் சிங் இவங்க 2 பேர் தான் அந்த டெத் ஓவர்ல பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். அதே செகண்டா பவுல் பண்றாங்கன்னா இவருக்கு நம்ம ஒரு விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இவருக்கு நம்ம எதிர்பார்க்க முடியும். பாரதா ரவி பிஸ்னாய், ஸோ ரவி பிஸ்னாய் செகண்டா பவுல் பண்றாங்க அப்படின்னா ஒரு இப்போ வந்து கொடுத்து பாருங்க. ஒன்னு அதிகபட்சம் ஒரு 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ மோஸ்ட்லி செகண்டா பவுல் பண்ணும்போது கொஞ்சம் யூஸ்டு பிச் ஆக ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிங்கா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல செகண்டா பவுல் பண்ணும்போது ரவி பிஸ்னாய் இருந்தா நம்ம ஒரு 2 விக்கெட் வரை கூட எதிர்பார்க்கலாம். ஓகே, பாரதா சாந்தோ அண்ட் மெஹதி ஹாசன், முஸ்தபிசுல் ரஹ்மான், ஸோ இவங்க 3 பேருமே ஹை பர்சன்ட் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. சாண்டோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ற போது இவர்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசி வேல்யூ ரீசன்ட் வைஸ்ல சாண்டோவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேண்டசி வேல்யூ ரீசன்ட் வைஸ்ல பார்க்கும்போது ரொம்ப கொஞ்சம் ஒஸ்டா தான் இருக்கு. T20 இருக்கட்டும், மோடி அந்த டெஸ்ட் எல்லா மேட்ச்லயும் கொஞ்சம் ஒஸ்டா தான் வந்து பிளே பண்ணிட்டு இருக்காரு. லாஸ்டா அந்த 5 மேட்ச்ல அவர் ட்ரீம் டீம்ல எத்தனை முறை வந்திருக்காரு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு முறை தான் வந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு ட்ரீம் ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20+ தான் ஒரு ஆவரேஜா ஸ்கோர் தான் வந்து வச்சிட்டு இருக்காரு. ஸோ போத் ஒரு டிஃபரன்ஸ் ட்ரை பண்றேன். ஸோ டாப் ஆர்டர்ல இருக்க 2 பேட்ஸ்மேன்ல ஏதோ ஒரு பேட்ஸ்மேன் நான் ட்ரை பண்றேன், ஒரு ரிஸ்கா ட்ரை பண்றேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சாந்தோ வந்து ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட பர்சனல் கருத்து இந்த மேட்ச் விட்டுது நம்ம ஒரு 30+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். ஸோ 30ங்கும் போது ஒரு ஆவரேஜ் ஒரு 35+ ரன் ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைச்சிடும். டீமுக்கு கூட 4 கிட்ட ஓவரால் ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இந்த மிடில் ஆர்டர் நிக்கிறதுனால கொஞ்சம் எட்ஜஸ்ல அன்எக்ஸ்பெக்டட் கேச்சஸ் ஒரு 8+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ ஓவராலா இந்த மேட்ச் சாண்டோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 45ல இருந்து ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். என்னைய பொறுத்துக்கும் டாப் ஆர்ல இனி ஒரு பிக் பண்றேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு ரிஸ்கா ட்ரை பண்ண நினைக்கிறவங்க வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதான் மெஹதி ஹாசன் போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட்.
4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுவாரு. இவர்கிட்ட நம்ம ஒன்னு அதிகபட்சம் ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங்ல வந்து ஒரு 15-20% வரைக்கும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. முஸ்தபிசுர் ரஹ்மான் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா மஸ்ட் ட்ரை. செகண்டா பவுல் பண்றாரு ஒரு 50-50 ஆப்ஷனா கூட நீங்க விட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது இப்படி இருந்து நம்ம ஒரு நல்ல ஒரு பவுல் பண்ண ஒரு 2 விக்கெட் வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்ணிட்டாருன்னா 1 விக்கெட் தான் அப்படிங்கிற போது அந்த 1 விக்கெட் வச்சு ஒரு ட்ரீம் டீம்ல வருவாரா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் வந்து இருக்கு. ஸோ முஸ்தபிசுர் ரஹ்மான் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்து பாருங்க. இப்போ பார்த்தா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல சேஃபான பிளேயர்ஸ் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னை பொறுத்த 2 பேருக்கும் ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்து பாருங்க. ஸோ ஸ்மாலுக்கு ட்ரை பண்ணும்போது 2 பேருக்கும் ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்து பாருங்க. சஞ்சு சாம்சன் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு. நிதிஷ் தாஸ் இன்னிங்ஸ் வந்து 1 டவுன் வந்து இறங்குறாரு. ஸோ பங்களாதேஷ்ல டாப் ஆர்ல ஒருத்தர் 2 பேர் டாப்ல இருக்க 2 பிளேயர்ல ஒரு பிளேயர் தான் பிக் பண்றீங்க அப்படின்னா ஸோ டபுள் ஆப்ஷன் வைஸ்ல நிதிஷ் தாஸ் இருக்காரு. இவருக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்து பாருங்க. விக்கெட் கீப்பிங் மூலமா ஒரு 20+ பார்ட்டிசிபென்ட் அண்ட் பேட்டிங் வந்து ஒரு 15% எடுத்தாலும் ஒரு 20+ பார்ட்டிசிபென்ட் வந்து ஓவராலா ட்ரீம் டீம்ல வரதுக்கு ஒரு ஆப்ஷனல் பிளாட்ஸ்ல வந்து இருக்கும். இங்க பார்த்ததா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு சூட்டபிளான பிளேயர்ஸ் யார் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சனுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ஹர்திக் பாண்டியாக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா அசதீப் சிங் கூட ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க கிராண்ட் லீக்ல. அண்ட் செகண்டா பவுல் பண்ணும்போது ரவி பிஸ்னாய் அண்ட் வருண் சக்கரவர்த்தி இவங்களுக்கு கூட ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பேட்ஸ்மேன்ல இருந்து யாருக்காச்சும் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அபிஷேக் சர்மா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, பார்த்த பங்களாதேஷ் டீம்ல கேப்டன் வைஸ் கேப்டன் சூட்டபிள் பேருன்னு பாத்தீங்கன்னா நிதின் தாஸ் டாப் ஆர்ல பேட்டிங் வர்றாரு. ஸோ இவங்க விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து பண்றாரு. ஸோ கிராண்ட் லீக்ல 1 or 2 டீமுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் மெஹதி ஹசன் ஸோ இவருக்கு ஒரு கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த முஸ்தபிசுர் ரஹ்மான் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன். டாப் ஆர்ல பேட்ஸ்மேன்ல எனி ஒன் பேட்ஸ்மேனுக்கு கேப்டன் வைஸ் ரிஸ்கா கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சாந்தா கூட ஒரு ரிஸ்க் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து கூட ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.